மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். சந்திக்க போகிறது. அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய் அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க. அதை கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நான் சங்கீதா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 9 மணிக்கு காலையில ஆரம்பிச்சோம் சார். இது வரைக்கும் எத்தனை பேர் முகாம் வந்திருக்காங்க? காலையில சார் ஒரு 416 பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம். 416 பேருக்கு சார். எல்லாத்தையும் பதிஞ்சாச்சு. பெட்டிங் எல்லாம் பதிஞ்சிட்டே இருக்கிறோம் சார். வர வர இதுவரைக்கும் 15 முகாம் நடத்தி இருக்கிறோம். அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார். அது கொஞ்சம் சொல்லுங்க. பதிவு பண்றதுல ஏதாவது லேட் ஆகுதா? டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், உடனே 15 உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துறோம் சார். அதெல்லாம் ஸ்லோவாலாம் இல்ல சார். பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் இல்ல சார், வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல சார், வந்த உடனே கொடுத்துறோம் சார். அமைச்சர் கொடுங்க. வணக்கம். இப்ப வந்து ஆன்லைன்ல அவங்க எல்லா துறையிலையும் இந்தந்த துறையில போய் பதிகிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை துறைகளுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது எல்லா துறையிலும் உடனுக்குடனே தீர்வுன்றதுனால இப்ப மக்கள் மத்தியில வந்து நேரடியா தலைவரே இதை கேட்கிற மாதிரி உணர்றாங்க. மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க? இந்த மாதிரி நடக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க? எப்படி மெசேஜ் போகுது? மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் முதல்ல 3 நாள் அலௌன்ஸ் பண்றாங்க தலைவரை. நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அது மாதிரி அவங்களும் இந்த இடத்துல ஒரு 3 ஊராட்சி 4 ஊராட்சியை சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வருவாய்த்துறை, ஊரக எல்லா துறையும் சேர்ந்து இது சிறப்பா நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார். என்னோட பெயர் சுப்புலட்சுமி, மாவட்ட ஆட்சித்தலைவர், வெள்ளூர் சார். இன்னைக்கு 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்காங்களா? ஆமா சார், 15 துறை சார்ந்த அலுவலர்களும் இங்க இருக்கிறாங்க சார். அந்த 15 துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார். 2-3 கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும், 2ஆம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அந்த மாதிரி அட்டன் பண்றாங்க சார். பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா பண்றாங்களா? 14 கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும். இது வரைக்கும் மொத்தம் 49 கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார். 27வது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நாங்க 21,654 மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார். ஒவ்வொரு கேம்ப்லயும் 800ல இருந்து 1000 மனுக்கள் எங்களுக்கு வருது சார். காலையில 9 மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கூட ஆகுது சார். 14 கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல நெட்டை கனெக்ட் பண்ணி நாங்க எல்லா மனுக்களையும் என்ட்ரி போடுறோம் சார். அதனால மனுக்கள் என்ட்ரி போடுறதுல எங்களுக்கு எந்த தொய்வும் இல்ல சார். என்ன கோரிக்கை கொடுப்பீங்க? முடிஞ்சிருச்சு உங்க பிரச்சனை? பட்டா மாறுதல் செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருங்க. நடந்துருச்சா? நடந்துருச்சுங்க. எப்ப நடந்தது? எப்ப கொடுத்தீங்க? எப்ப முடிஞ்சது? இப்பதான் காலையில கொடுத்தோம். இப்ப முடிஞ்சிருச்சா? எந்த ஊர் நீங்க? சரியா? வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து குடியாத்தம் ஊரை சேர்ந்தவங்க. என் குழந்தை வந்து பேரு பிரசன்னராஜ். அவன் வந்து ஒரு மூளை முடக்குவாத நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு வந்து சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலாம்னு இன்னைக்கு காலையில வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை வந்து அந்த துறை சார்ந்தவங்க வந்து வாங்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க. இப்ப 11 மணிக்கே கொடுக்கறோம்னு சொல்லிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயும் இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்க. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி பேசுறேன் சார். அதாவது இந்த கேம்புக்கு முன்னாடி என்ன அந்த கேம்ப்ல செய்யணும்னு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்களா உங்க அபிஷியல்ஸுக்கு? அந்தபடி செய்றீங்களா சார்? இந்த மக்களுடன் முதல்வர் வந்து 403 ஊராட்சிகள் சார், 12 கிராம ஊராட்சிகள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க வந்து ஒரு 72 இடத்தை தேர்வு பண்றதுக்காக வந்து ஒரு 3 முறை வந்து நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நடத்தியிருக்கோம் சார். அதே போல வந்து கோட்டாட்சியர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் வந்து நடத்திருக்காங்க. இங்க முன்னேற்பாடு கூட்டங்கள் வந்து ஜூன் மாதம் இறுதி வாரத்திலையும்
ஜூலை மாதம் 2 முறையும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது சார். இதுல வந்து இந்த முகாம்களுக்காக தேர்வு செய்வதற்கான இட வசதிகள், என்ன மாதிரியான வசதிகள் இந்த முகாம்கள்ல ஏற்பாடு செஞ்சு தரணும், எந்த மாதிரி துறைகள் வந்து இங்க பங்கேற்கணும், அந்த துறைகளுடைய சேவைகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் வந்து விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது சார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வந்து முதல் கேம்ப் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 32 கேம்ப் முடிச்சிருக்கோம் சார். 26,468 மனுக்கள் பெற்றிருக்கோம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீதேவி நட்டார். நான் குலசேகரப்பட்டினத்துல தான் வசிச்சுட்டு வரேன். நான் வந்து கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில 3ஆம் ஆண்டு வேதியியல் பிரிவுல படிக்கிறேன். என்னுடைய கல்வி படிப்பை வந்து வள்ளியம்மையார் பெண்கள் மேல்நிலை பள்ளி குலசேகரப்பட்டினம் படிச்சு முடிச்சேன். நான் வந்து புதுமை பெண் திட்டத்திற்காக தான் இங்க மனு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வித்தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. அவங்க இந்த கல்வித்தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து இப்போ ஏடட் ஸ்கூலுக்கு உண்டுனாங்க. நான் 6th to 12th ஏடட் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன். இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கறதுனால குலசேகரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல வந்து என்னோட மனுவை கொடுக்கறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார். இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு. கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டீங்களா? எஸ் சார், கொடுத்துட்டோம். சரி சார். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து ஆலோசனை மேற்கொண்டார். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து பயனாளிகளிடமும் அவர் கேட்டறிந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.